பணி மறவாமல் இக்கல்வி சாலைக்கு நீரூற்றி சீராட்டி பாராட்டி வேரூன்ற வைத்து பெரு விருட்சமாய் உருவாக்கிய ஒப்பற்ற நாயகர் ராசா கல்லாமையை இல்லாமையாக்கி அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தின் ஒளிவிளக்காய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் தகைசால் தவப்புதல்வி நடந்து போக பாதை இல்லையே, கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிய மக்களுக்கு கலங்கரை விளக்கமாய் நின்று நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன், நீ கரை சேர நான் துடுப்பாகிறேன் என உயிரையும் மெய்யையும் அகரத்தோடு அக்கறையாய் அரிச்சுவடி ஆரம்பித்து குளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தனலாய் கை கொடுத்து இக்கல்வி நிறுவனத்தை தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக கல்வி பணியாற்றி வருகின்ற சிங்கப்பெண் நம் பள்ளியின் முதல்வர் அம்மா அவர்களை கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அம்மா என்ற தலைப்பில் எழுதிய சிறு கவிதை உங்கள் முன். 12 திங்களாய் பண்டியில் சுமந்தவர், 12 திங்களாய் பண்டியில் சுமந்தவர், பார்வோற்றும் உறவாய் பாசத்தை பொழிபவர், பார்வோற்றும் உறவாய் பாசத்தை பொழிபவர், உணர்வுள்ள வரைக்கும் உயிராய் இருப்பவர், உணர்வுள்ள வரைக்கும் உயிராய் இருப்பவர், உதிரத்தை பாலாய் ஊட்டி வளர்த்தவர், தன் உதிரத்தை பாலாய் ஊட்டி வளர்த்தவர், நேசம் ஒன்றையே சுவாசமாய் கொண்டவர், நேசம் ஒன்றையே சுவாசமாய் கொண்டவர், எந்நிலை வரினும் தன்னிலை மாறாத தாயான தெய்வம் நீதானே அம்மா, எந்நிலை வரினும் தன்னிலை மாறாத தாயான தெய்வம் நீதானே அம்மா. இந்த அரிய வாய்ப்பை நல்கிய முதல்வருக்கும் தாளாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று அந்நிய காலை வணக்கம். இன்று அந்நிய திருவிழா மற்றும் ஐயன் திருவள்ளுவர் திருவிழா ஆகிய இருவரும் விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இத்தருணத்தில் எனது தாய் தந்தையரை பற்றி நினைவு கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். எனது தாய் தந்தையரை திருமண நாளிலேயே அந்நியர் தினமாக கொண்டாடிருக்கும் இந்த இனிய வேளையில் இப்பள்ளி உருவாகுவதற்கு அடித்தளமாக வேண்டிய என் பெற்றோரை நினைத்து அகமகிழ்கிறேன். ஈண்டு பொருட்களுடன் என் தலைக்கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. ஈன்று பொருட்களுடன் என் தலைக்கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பொன்முடியாரின் வாக்கின்படி தன் கடமைகளை செவ்வனிய செய்து என்னை சான்றோனாக்கி அழகு பார்த்தவர்கள் என் பெற்றோர்கள். அன்பின் திருவுருவமாய், ஆறுதலுக்கு உரியவராய், இனிமைக்கு ஏற்றவராய், நீங்கின் தனித்துவமாய், ஓகே முகத்தோடு ஊக்கம் தருவோராய், எண்ணியதை முடித்தவராய், ஏற்றத்தை விரும்பியவராய், ஐயத்தை களைந்தவராய், ஒற்றுமையை காத்தவராய், ஓயாமல் உழைத்தவராய், ஔடதமாய் இருந்து எங்களை நல்வழிப்படுத்தி மாசில்லாமணியாக விளங்கியவர்தான் என் தாய் திருமதி ராஜாமணி கோதண்டராமன் அவர்கள். நாம் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும், நமக்கு எவ்வளவு வயதானாலும் நம் பெற்றோர்களே நமது முதன்மையான தெய்வங்கள். என்னை படிக்க வைத்து ஏதோ ஒரு படிக்கு சென்று தன் குடும்ப வாழ்க்கையை மட்டுமே பார்த்து கொண்டால் போதும் என்று என்னை விட்டுவிடாமல் என் துணைவியார் திருமதி முனைவர் ராதா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று
நாங்கள் வாழ்ந்த இல்லத்தையே கல்விச்சாலை என்ற அறச்சாலையால் மாற்றி பாமர மக்களுக்கு உதவும் என் பெற்றோர்களை எண்ணி துவைக்கிறேன். இப்பள்ளியின் முதல்வராக உள்ள என் வாழ்க்கை துணைவியார் திருமதி ராதா அவர்களையும் ஊக்குவித்து இப்பள்ளியின் முதல்வர் பணியை மாண்புடன் நடத்த உறுதுணையாக இருந்த பெற்றோர்களை மறக்க முடியாது, மறக்கவும் வேண்டாம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தாய் தந்தையின் பொறுப்பாளர்களை இந்த நன்னாளில் வணங்கி அவர்களின் ஆசையை பெறுவதில் மற்றற்ற நிகழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அவை உள்ளடக்கிய அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். பல் உயிரினங்களிலும் மேலானவை மனித இனம். உங்க பயாலஜி டீச்சர் சொல்லியிருப்பாங்க. மனிதனின் மாண்புதான் என்ன, மேலவைக்கான மேலானவைன்னு சொல்ல முடியா, அந்த மேலானவைக்கான காரணம் தான் என்ன? மனிதராய் பிறந்தால் மட்டும் போதாது, மனிதராய் வாழ வேண்டும், மனித நேயத்துடன் வாழ வேண்டும். இதனை அறிந்து கொள்ள ஏதேனும் கருதிதான் உள்ளதோ என்று நினைக்கையில் அனைத்து மனித பண்பும் ஒரு சேர பெற்றவர் தான் இந்த ராசாமணி சோதகராம அம்மையார் அவர்கள். காரணம், நான் அவர்கள் கண்ட அன்பு, அரவணைப்பு, பரிவு, பந்தம், மகிழ்வு, மாண்பு, எளிமை, எடுத்துரைக்கும் திறமை, நயம், பொறுமை, போதும் என்ற நிலைமை அனைத்தும் ஒருங்கே பெற்று வாழ்ந்த அம்மையார் அந்த அம்மையாருடைய அன்னையர் தின விழாவை கொண்டாடும் திரு தாளாளர் மற்றும் திருமதி தாளாளர் உடன் இணைந்து மகிழ்வோமாக. நன்றி, வணக்கம். பெருமைப்பட்ட அன்னை தன் மகனை அறிவாளி என சொல்ல நினைத்தாள். இத்தகைய அன்னையை பற்றி கூற வந்துள்ளேன். இந்த உலகத்தை கடவுளை படைத்தாலும் அன்னை இயற்கையை படைத்தாலும் இந்த உலகத்தை ஆட்டி படித்த மனிதனை படித்தது அன்னை. அன்னையர்கள் தான் நம் கண்ணால் காணும் தெய்வங்களாக இருக்கின்றனர். அதனால் அன்னைய பிதாவும் முன்னறி தெய்வம் என ஔவையார் பாட்டி தன் தமிழ் நீதி நூல்களில் ஒன்றான கொஞ்சை வேதனை கூறியுள்ளார். தாய் முகத்தை பார்க்கும்போது தூய்மையான அன்பையும் அரவணைப்பையும் பார்க்கலாம். அம்மா என்றால் அன்பு, கருணை, இனிமை தோன்றும். அப்படிப்பட்ட அன்னையின் மரியாதைக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறோம். இவ்வுலகத்தில் எத்தனை மனிதர்களை சந்தித்திருந்தாலும் நம் தாயளவுக்கு யாராலும் நேசிக்கவே முடியாது. பூமி தாங்க முன்னே நம்மை பூவால் தாங்கள் நம் அன்னை. பூமி தாங்க முன்னே நம்மை பூவால் தாங்கள் நம் அன்னை. இனிய அன்னைய தினம் நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கெல்லாம் என் கணவரோடு சேர்ந்து குறி சொல்ல ஜக்கம்மா வந்திருக்கேன். என்னடி நீயும் என் பின்னாடியே வந்துட்டியா? ஆமாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எதுக்கு இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் உனக்கு தெரியுமா? தெரியுங்க. உலக பொதுமறையாம் திருக்குறளை தந்த ஐயர் திருவள்ளுவர் தின விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த அன்னையர் தின விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் தமிழ் மொழிப்பட்ட சில செய்திகளை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். அதானே? சரியா சொல்லிட்டியே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தி சொல்ல போறீங்க? சொல்றேன், கேளு. தமிழில் உள்ள 17 மேற்கணக்கு நூல்களின் பெயர்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல 8 தொகை நூல்களின் பெயர்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. இந்த 5ம் அகநூல்கள். எங்க இப்ப நீ சொல்லு பார்க்கலாம். சொல்லுறேன். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. இந்த 5ம் அகநூல்கள். என்ன, சரிதானே? சரிதான். அடுத்து புறநூல்கள். 10 புறநானூறு. இந்த 2ம் புறநூல்கள். இது மட்டும் இல்லைங்க, அகமும் புறமும் சார்ந்த நூல் ஒண்ணு இருக்கு. அதுதான் பரிபாடல். ஓ, இதுல இத்தனை வகை இருக்க.
ஆற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகலாம். இந்த 18 நூல்கள் தான் 11 மேற்கணக்கு நூல்கள். என்ன குழந்தைகளே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இத்தனை நூல்கள் தான் இருக்கிறதா, இல்லை இன்னும் நிறையாக உள்ளதா? இன்னும் நிறைய இருக்கு. இதை நம்ம சொல்லிக்கிட்டே போனா இந்த ஒரு நாள் நமக்கு போதாது. கடைசியா உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. அன்னையர் தினத்தன்னைக்கு மட்டும் அம்மாவோட போட்டோவையும் அம்மா பற்றிய பாடலையும் ஸ்டேட்டஸ் போட்டா மட்டும் போதாது. அம்மா அப்பாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சு அவர்களை கடைசி வரைக்கும் அன்போடும் அரவணைப்போடும் நல்லா பார்த்துக்கணும். அதுதான் நாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கைமாறு. என்ன குழந்தைகளே, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கே புரிஞ்சிருச்சு. படிச்ச குழந்தைகளுக்கா புரியாம இருக்க போகுது? சரி, நாம வந்த வேலை முடிஞ்சது. நாம நம்ம தேசத்துக்கு போலாமா? இருங்க, நம் பேச்சு திறமை, செயல் திறமை, ஏதாவது ஆக்கப்பூர்வமான திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பெற்றோரை போற்றுவோம் சொன்னேன் பத்தியா, அதை நான் ஒன்றால போற்றுறது கிடையாது. நம்ம வேலை நாடுகள் கிடையாது. மதர்ஸ் டே இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபாதர்ஸ் டே, என்ன மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே? மதர் ஃபாதர் தான் நம்மளோட தானே இருக்கா, நம்மளோட தானே இருப்பா, நம்மளோட தான் இருக்கணும், நம்மளோட தான் இருக்கணும். அது நம்மளோட கடமை. அவளை பார்த்து பேணி காக்கிறது நம்ம கடமை. இப்ப குழந்தையா இருந்துச்சு, உன்னை மாறியும் பாலியும் தோல்வியும் போட்டு உன்னை சீராட்டி பால் ஊட்டி எல்லாம் பண்ணி உன்னை இவ்வளவு வளர்த்து நல்ல ஸ்கூலுக்கு அடிச்சு அறிவாளியாக்கி நல்லா பாருது. நீ நல்லா சம்பாதிக்கும் போது அவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு அது நல்லதா? இது தார்மீகமா? இதை செய்யலாமா? நம்ம லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் சில்ட்ரன் பண்ணுவீங்களா? நீங்களாம் லிட்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் சில்ட்ரன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். சொல்லு. அவங்கள பேணி காக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. எல்லாம் திரும்பி பாரு, பெரியவங்களாக திரும்பி குழந்தை மாதிரி ஆயிடுவோம். 7th stage of man's life இங்கிலீஷ்ல இருக்கு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. 7 ஸ்டேஜ் இருக்கு. அதுல 7th ஸ்டேஜ் வரும் மேன்ஸ் லைஃப். அப்ப என்ன ஆகும்? பல்லு போயிடும், சொல்லு போயிடும், எல்லாம் போயிடும். அப்பதான் அந்த அந்த 3 கோலாய் இருக்க வேண்டியது நீங்க. ரைட்டா? பெற்றோர்களுக்கு 3 கோலாய் இருப்பது நீங்க. நன்றி. குணங்களின் வெளிப்பாடு, நல்லோரின் வாய்மொழி, உதட்டின் வழியன்றி உள்ளத்தால் உரைக்கப்படும் உண்ணாத மந்திர சொல். அத்தகைய மந்திர சொல்லால் நல்லோருக்கு நன்றி சொல்வதே தமிழர்களின் மாண்புகளில் ஒன்றாகும். அந்த வகையில் இன்றைய விழா இனிதே சிறப்புற்று விளங்கியதற்கு உலகின் மூத்த மொழியாகிய அன்னை தமிழை வணங்கி என் நன்றியுரையை தொடங்குகிறேன். இவ்விழா சிறப்பான முறையில் நடைபெற காரணமாக இருந்த எம் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக உள்ளம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மேலும் இவ்விழா சீரும் சிறப்புமாக நடைபெற பொறுப்பேற்று நடத்திய நம் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மற்றுமுள்ள ஏனைய இருபால் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இதுவரை பொறுமையுடன் அமைதி காத்த அன்பு மாணவ மணிகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளையும் புகைப்படம் எடுத்து வண்ணமயமாக்கும் கணித ஆசிரியர் திரு வீரசாகர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறோம். பள்ளியின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒளி அமைப்பினை திறம்பட அமைத்து தரும் தமிழ் ஆசிரியர் திரு மகேஷ் அவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா இனிதே நடைபெற உறுதுணையாக இருந்த பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி வி பூர்ணிமா அவர்களை தமிழாசிரியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.